பட்டய பஞ்சம் வந்தாலும் அதிகமான பாடு நோவும் இருந்தாலும், பட்டய பஞ்சம் வந்தாலும் அதிகமான பாடு நோவும் இருந்தாலும், மட்டில வறுமை பட்டாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டால், மட்டில வறுமை பட்டாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டால், நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையின் ரட்சகனை மறவாதே. முதலாவது ஓய்வு நாள் தினத்தினுடைய காலைப்பொழுதில் கடவுளன் திருப்பாதத்திலே ஒன்றாக கூடி வந்து ஆண்டவரை வழிபட இயலாத சூழலில் நாம் இருக்கும் இடங்களிலே இருந்து காணொளி காட்சியின் வழியாக இத்தொழுகையிலே பங்கு கொண்டு கடவுளை மாட்சிமைப்படுத்துகிற இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன், அன்போடு வரவேற்கிறேன். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். வாருங்கள், தாழ்வணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். வேண்டுதல் செய்வோமாக. எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராக இருக்கிற தந்தை, மைந்தன், தூயாவி என்னும் திரித்துவ கடவுளே, இந்த மாட்சிமையும் ஆசீர்வாதமும் நிறைந்த இந்த புனிதமான ஓய்வு நாடன் காலை பொழுதற்காய் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி படைக்கின்றோம், கடவுளை போற்றுகிறோம், ஆண்டவரை துதிக்கின்றோம். சுவாமி, கொரோனா வைரஸ் நோய் மூலமாய் அனைத்துலகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டு எண்ணிலடங்காத மக்கள் மடிந்து கொண்டிருக்கின்ற இந்த வேதனையான சூழலை இறைவனுடைய திருமுன் பாரத்தோடு நாங்கள் நினைக்கின்றோம். சுவாமி, இத்தகைய பயங்கரமான இந்த உலக வாழ்விலும் எங்கள் அடைக்கலமாய், எங்கள் வல்லனாய், எங்கள் துணையாய், எங்களை தாங்கி நடத்துகின்ற ஆண்டவராய், எங்களை கரம் பிடித்து நடத்துகின்ற ஆண்டவராய், எங்கள் கண்களை கண்ணீருக்கும், எங்கள் கால்களை இடறுதலுக்கும், எங்கள் வாழ்வை மரணத்திற்கும் விலக்கி காத்து இந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் ஆண்டவருடைய கிருபையினால் எங்களை நடத்தி வருகின்றீர் என்பதை நன்றி பெருக்கோடு இறைவனுடைய திருச்சமூக
வெளிச்சத்திலே நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம் சுவாமி. சிறப்பாக சென்ற ஒரு மாத காலம் ஆண்டவரங்களை வாழ்வனுடைய சகல சூழல்கள் வழியாகவும் நீரங்களை நடத்தி வந்திருக்கின்றீர். இறைவனுடைய மாபெரும் கிருபையினால், அன்பினால், அருளினால் ஒரு புதிய மாதத்தையும் சிறப்பாக ஒரு புதிய மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாள் தினத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். நாங்கள் ஆண்டவருக்கு துதி சாற்றுகின்றோம். கடவுளுக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, சிறப்பாய் இந்த தொழுகையிலே கடவுளுடைய பிரசன்னம் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கின்ற இறை வேண்டல்கள், நாங்கள் தியானிக்கின்ற ஆண்டவரின் வார்த்தைகள், இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று ஆண்டவரே உடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் மன்றாடி இருக்கிறோம். தொழுகையிலே இறை பிரசன்னம் நிறைவாக தங்கியிருப்பதாக. எல்லா துதி, கனம், மகிமை அனைத்தையும் நாங்கள் உமக்கே படைக்கிறோம். கிறிஸ்தேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடவுளின் திருநாம மாட்சிமைக்காக கிறிஸ்துவ பாமாலை விதத்தில் 6வது விதத்தை பாடி ஆண்டவரை மாட்சிமைப்படுத்துவோம். 6வது கீதம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதடித்த ஆண்டவரை தொழுதேத்து என்ற பாடல். முழு உள்ளமே உன்
தூய லூக்காவின் நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 31 முடியவுள்ள வசனங்களில் அடங்கியிருக்கின்ற கடவுளின் திருவார்த்தைகளை வாசிக்க கவனமாக கேளுங்கள். லூக்காவின் நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 31 முடியவுள்ள இறை வார்த்தைகள். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். அவர்களிலே ஒருவனாகிய கிளையப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களிலே எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாட்கள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறை இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் சுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவரை போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் என்றார் என்பதே பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. Hallelujah, hallelujah.
கிருபையின் ஈவாக நீர் எங்களுக்கு தந்த ஒரு புதிய மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளின் நல்லதொரு காலை பொழுதற்காக கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகளாய் பற்பல இடங்களிலே ஒன்று கூடி உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் செபிக்கும்படியாய் எங்கள் பரம தகப்பன் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஒரு வாய்ப்பை நினைத்து எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை ஆண்டவரே தியானிக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த காணொளி காட்சியின் வழியாக இந்த தொழுகையிலே பங்கு பெற்று உடைய வார்த்தைகளை கேட்கின்ற அருமையான தம்முடைய பிள்ளைகளோடு கூட கடவுள் பேசும்படியாக செபிக்கிறோம். பேசுகிற அடியேனையும் கடவுள் மறைத்து நீர் வெளிப்படும். இறைமகன் இயேசுவின் வழியாக கேட்கின்றோம். எங்கள் செபத்தினை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளிலும் காணொளி காட்சியின் வழியாக இந்த தொழுகையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரிலே ஒரு விசை கூட அன்போடு வாழ்த்துகின்றோம். சற்று நேரம் சிந்தனைக்காக பாடமாக படிக்க கேட்ட லூக்கா நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை தெரிந்து கொண்டேன். லூக்கா நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். கூட்டுறவு அல்லது உடனிருப்பு இன்று கேள்விக்குறியாகி இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறந்த குழந்தைக்கு தாயினுடைய உடனிருப்பு தேவைப்படுகின்றது. நோயாளிக்கு மருத்துவருடைய உடனிருப்பு அவருக்கு ஆறுதலாக அமைகின்றது. வயதான பெற்றோரோடு கூட பிள்ளைகள் இருக்கின்ற போது தனிமை என்று சொல்லுகின்ற நோய் அகற்றப்படுகின்றது. திருமறையை நாம் படிக்கின்ற பொழுது தன்னால் படைக்கப்பட்ட மனிதர்களோடு கடவுளுடைய உடனிருப்பு எப்பொழுதும் இருக்கின்றது என்பதை நாம் திருமறையின் வழியாக அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆதியாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை படிக்கின்ற போது தன்னுடைய தந்தையை ஏமாற்றி சென்ற யாக்கோபினுடைய வாழ்விலே ஆண்டவர் அவரோடு கூட பேசின அந்த நிகழ்வை நாம் படிக்க முடிகின்றது. தன்னுடைய சகோதரருக்கு பயந்து சென்ற யாக்கோபு கானானை நோக்கி பயணமாய் சென்று கொண்டிருக்கையிலே வழி பயணத்திலே இந்த யாக்கோபோடு கூட கடவுள் பேசுகின்றார். 15வது வசனத்தை படிக்கின்ற போது அந்த வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்த நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன். ஏனென்றால் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நாம் படிக்க முடிகின்றது. யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை படிக்கின்ற போது எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்த மக்களை விடுவிக்கும்படியாக மோசேயை அழைத்த போது மோசேயினிடத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் படிக்க முடிகின்றது. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னோடு இருப்பேன். மோசேயினுடைய மரணத்திற்கு பின்பு கலக்கத்தோடு இருந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகள் துணைந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய
நான், நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி சொல்லுகின்றான். கலக்கத்தோடு கூட இருந்த யோசுவா கடவுளுடைய வார்த்தையை கேட்ட பின்பு ஆற்றல் பெற்றவராய் இஸ்ரவேல் மக்களை கானானுக்கு நேராக வழிநடத்தி செல்லுகின்றார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற போது கானானை நோக்கிய பயணத்திலே ஆண்டவருடைய வழிநடத்துதல் அல்லது ஆண்டவருடைய உடனிருப்பு அவர்களோடு கூட எப்பொழுதும் இருந்ததை நாம் படிக்க முடிகின்றது. பகலிலே அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் கடவுள் உடனிருக்கின்றார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார் என்று சொல்லி யாத்திராகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் சொல்லுகின்றது. 46வது சங்கீதத்தை படிக்கின்ற போது அதனுடைய 7வது வசனம் சொல்லுகின்றது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆனவர் என்று சொல்லி. மத்தேயு நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்திலே நாம் அதை படிக்கின்ற போது கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு முன்னால் சொல்லப்பட்ட செய்தியை நாம் படிக்க முடிகின்றது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமா. படைப்பாளராம் கடவுள் தன்னுடைய மக்களோடு கூட எப்பொழுதும் இருக்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய துன்பத்திலும் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். கடந்த சில மாதங்களாக கண்ணுக்கு தெரியாத கொரோனா வைரஸ் மூலமாக மக்கள் எல்லாம் பயத்தோடு இருக்கின்ற சூழ்நிலையிலே மக்களுடைய உள்ளங்களிலே பலவிதமான கேள்விகள் எழும்ப கூடும். மனிதர்கள் எல்லாரும் ஒரு விதமான அச்ச உணர்வோடு இருக்கும் போது லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போன சூழ்நிலையிலே லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்திலே கடவுள் எங்கே இருக்கிறார் என்று சொல்லுகின்ற கேள்வி கூட பலருடைய உள்ளத்திலே ஒருவேளை எழும்ப கூடும். இப்படிப்பட்ட கேள்விக்கு திருமறை தருகின்ற பதில், அவர் நம்முடன் இருக்கின்றார், நம்முடைய ஆண்டவர் நம்முடன் இருக்கின்றார். படிக்க கேட்ட திருமறை பகுதியை மையமாக கொண்டு உடனிருக்கும் ஆண்டவர் நம் வாழ்விலே செய்கின்ற 2 உண்மைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம் உடன் இருக்கின்ற ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்கின்ற 2 உண்மைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, உடனிருக்கும் ஆண்டவர் நம்மோடு உரையாடுகின்றார். உடனிருக்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட உரையாடுகின்றார். லூக்கா நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் சொல்லுகின்றது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுக உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஆண்டவர் பல நிலைகளிலே நம்மோடு கூட உரையாடுகின்ற ஆண்டவர். திருமறையின் வழியாக உரையாடுகின்றார். அவருடைய ஊழியக்காரர்கள் வழியாக நம்மோடு உரையாடுகின்றார். சில வேளைகளிலே சில மனிதர்கள் வழியாக கூட ஆண்டவர் நம்மோடு கூட உரையாடுகின்றவராக இருக்கின்றார். துன்ப சூழ்நிலையிலே இருக்கின்ற போது நாம் சந்திக்கின்ற மனிதர்களை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பல வேளைகளிலே பேசுகின்றதை நம்முடைய வாழ்விலே நாம் பல நிலைகளிலே புரிந்திருக்கிறோம், அனுபவமாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை படிக்கின்ற போது ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டு தன்னுடைய உடனிருப்பை ஆதி பெற்றோர் உணர்ந்து கொள்ளும்படியாக செய்கின்றார். யாத்திராகமம் 3வது அதிகாரத்தை படிக்கின்ற போது எரிகின்ற முட்புதரின் வழியாக மோசையினிடத்திலே உரையாடி தன்னுடைய உடனிருப்பை மோசே புரிந்து கொள்ளும்படியாக செய்கின்றார். யாத்திராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகின்றது, ஒருவர் தன் நண்பனிடம் பேசுவது போல ஆண்டவரும் முகமுகமாய் மோசையிடம் பேசுகின்றார் என்று சொல்லி, ஒருவன் தன்னுடைய நண்பனிடத்திலே பேசுவதை போல முகமுகமாய் மோசையினிடத்திலே ஆண்டவர் பேசுகின்றார். நம்முடைய ஆண்டவர் முகமுகமாய் நம்மோடு கூட பேசுகின்ற ஆண்டவர். யோவான் நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 19 முதல் உள்ள பகுதியை படிக்கின்ற போது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே பயந்து போயிருந்த சீடர்களுக்கு காட்சியளித்து அவர்களோடு கூட உரையாடி தன்னுடைய உடனிருப்பை அங்கே உறுதி செய்கின்றார். அமைதி நிறைந்த வார்த்தைகளினாலே அவர்களோடு கூட உரையாடுகின்றதை நாம் படிக்க முடிகின்றது. படமாக படித்த லூக்கா நற்செய்தி நூல் 24வது அதிகாரத்திலே எருசலேமில் இருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எம்மாவு என்ற ஊருக்கு சென்ற 2 சீடர்களை குறித்து அந்த பகுதியிலே நாம் படிக்கின்றோம்.
கடும் மன விரக்தியோடு கூட சென்ற சீடர்கள், அந்த சீடர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து சென்று அங்கே அவர்களோடு கூட பயணத்தை தொடர்ந்தவர். பயணத்தின் நடுவிலே அவர்களோடு கூட உரையாடுகின்றதை நாம் படிக்க முடிகின்றது. எம்மாவூருக்கு சென்ற சீடர்கள் எதிர்பார்த்தது நடக்காததினாலே ஏமாந்து போனவர்களாக, நம்பினது நடக்காததினாலே நடைப்பிணங்களாக, சோகத்தோடு சோர்வையும் சுமந்து கொண்டு எம்மாவூருக்கு நேராக பயணமாக கடந்து செல்லுகின்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலை மீட்பார் என்று சொல்லி நம்பி இருந்தார்கள். ஆனால் அவருடைய நம்பிக்கை அங்கே பலனளிக்கவில்லை. அவருடைய மரணத்திற்கு பின்பு அவருடைய சீடர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக அங்கே நடைபெறுகின்றது சில நிகழ்வுகள். அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே சோகம் நிறைந்தவர்களாக, தாங்கள் நம்பி இருந்தவருக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லுகின்ற அந்த ஏமாற்றத்தோடு பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்த போது ஆண்டவர் அவர்களோடு கூட பயணம் செய்து அவர்களோடு கூட உரையாடுகின்றதை அந்த பகுதியின் வழியாக நாம் படிக்க முடிகின்றது. பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலைகளை பயத்தோடு எம்மாவூருக்கு நேராக பயணம் செய்து கொண்டிருந்த சீடர்களோடு கூட உரையாடி அவருடைய நம்பிக்கையின்மை அகலும்படியாக அங்கே அவர்களுக்கு உதவி செய்கின்றதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. 31வது வசனம் சொல்லுகின்றது, கிறிஸ்துவனுடைய உரையாடலுக்கு பின்பு அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்களோடு கூட பயணம் செய்தவர் யார் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்ளுகின்றார்கள். தங்களோடு கூட வந்தவர் யார் என்று சொல்லி தெரியாத நிலையிலே அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளை எல்லாம் அவரோடு கூட சொல்லுகின்றார்கள். ஆண்டவர் உரையாடின போது, ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிகளின் வழியாக உரைத்த செய்தியை அவர்களுக்கு சொன்னபோது அவருடைய கண்கள் அங்கே திறக்கப்படுகின்றது. ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றும் பல வழிகளிலே கடவுள் அவருடைய பிள்ளைகளோடு கூட உரையாடி கொண்டு இருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் பல நிலைகளிலே நம்முடைய மக்களோடு கூட உரையாடுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அவரை காண்கின்ற நிலையிலே நம்முடைய மனக்கண்கள் திறந்து இருக்கும் என்று சொன்னார். அவர் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஆழமாக இருக்கும் என்று சொன்னார். திருமறையை படிப்பதிலும் அதை தியானிப்பதிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதிலும் அதிக ஆர்வம் கொள்வோம் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட உரையாடுகின்றதை இன்றும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உறவுகளோடு கூட இணைந்து உரையாடுவதில்லை இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளை ஆண்டவர் நம்முடன் இருப்பதையும் அவர் நம்மோடு கூட உரையாடுவதையும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியுடைய முன்னாள் பேராசிரியர் அருள் திரு மோகன்ராஜ் பீட்டர் அவர்கள் தன்னுடைய பாடல் வரிகளிலே குறிப்பிடுகின்ற போது, ஆண்டவருடைய உடனிருப்பை குறித்து குறிப்பிடுகின்ற போது இவ்வாறு குறிப்பிடுகின்றார். உயிரோடு எழுந்தார் நம் இறைவன், நம்முடன் வந்து உறவாடி உரையாடும் தலைவர் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றவர். அவர் நம்மோடு கூட இருக்கின்றவர் மட்டுமல்ல, நம்மோடு கூட உரையாடுகின்ற ஆண்டவர் என்று சொல்லுகின்ற அந்த செய்தியை தன்னுடைய பாடல் வழியாக அவர் குறிப்பிடுகின்றதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த காலை வேளையிலும் பல்வேறு விதமான துன்பங்களின் மத்தியிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு விதமான கேள்விகளின் மத்தியிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இந்த துன்பமான சூழ்நிலையிலே எங்கே இருக்கிறார் என்று சொல்லுகின்ற கேள்வி ஒருவேளை நமக்குள்ளாக எழும்ப கூடும். ஆண்டவர் நமக்கு தூரமானவர் அல்ல, அவர் நம்முடன் இருக்கின்றார். நம்முடன் இருக்கின்ற ஆண்டவர் ஏதாவது ஒரு நிலையிலே அவர் நம்மோடு கூட உரையாடி கொண்டிருக்கின்றார். அவர் நம்மோடு கூட உரையாடுகின்றதை கேட்கின்ற நிலையிலே நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னார். நிச்சயமாக அவர் பேசுவதை அல்லது அவர் நம்மோடு கூட உரையாடுவதை நம்மாலும் புரிந்து கொள்ள முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக, உடனிருக்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார். உடனிருக்கும் ஆண்டவர் உரையாடுகின்றவர் மட்டுமல்ல, உடனிருக்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றவராகவும் இருக்கின்றார். என்னுடைய 29வது வசனத்தை படிக்கின்றேன். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். மனிதர்களிடம் உரையாடுகின்ற கடவுள் உரையாடுவதோடு கூட தன்னுடைய பணி முடிவு பெற்றது என்று சொல்லி முடித்து விடுபவர் அல்ல. தன்னுடைய பணி அதோடு கூட நிறைவு பெற்றது என்று சொல்லி நினைப்பவரும் அல்ல. திருமறையின் வழியாகவும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் வழியாகவும் இன்னும் ஏதாவது ஒரு நிலையிலே தன்னுடைய
மக்களோடு கூட உரையாடுகின்ற கடவுள், மனிதர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார். மனிதர்களாகிய நாம் மற்றவர்களோடு கூட உரையாடுகின்ற போது பல வேளைகளிலே பலருடைய தேவைகளை குறித்து அறிந்து கொள்ளுகின்றோம். தேவைகளை அறிந்து கொள்ளுகின்ற நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன்வருவது இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்தவராக, நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராக அவர் இன்றும் செயல்பட்டுக் கொண்டே இருக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் கானானை நோக்கி பயணத்தை செய்த வேளையிலே, அவருடைய கானான் நோக்கிய பயணத்திலே கடவுள் அவர்களோடு கூட உடனிருந்தார். மக்களை வழிநடத்தி வந்த மோசையோடு கூட பல வேளைகளிலே அவர் உரையாடினதை திருமறையின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. தேவைகளை அறிந்து கொண்ட கடவுள் மோசையின் வழியாக இஸ்ரவேல் மக்களுடைய தேவைகளை அறிந்து கொண்ட கடவுள் அவர்களுக்கு உதவி செய்கின்றார். யாத்திராகமம் 14வது அதிகாரத்திலே வருகின்ற செங்கடலை கடந்த நிகழ்விலும் சரி, யாத்திராகமம் 16வது அதிகாரத்திலே வருகின்ற அந்த அவர்களுக்கு மன்னாவையும் காடையையும் கொடுத்த அந்த நிகழ்விலும் சரி, யாத்திராகமம் 17வது அதிகாரத்திலே வருகின்ற குடிக்க தண்ணீரை அந்த பாறையிலிருந்து புறப்பட்டு வர செய்த அந்த நிகழ்விலும் சரி, ஆண்டவர் உடனிருந்து அவருக்கு உதவி செய்தார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. யாத்திராகமம் 16வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்கள் உணவுக்காக மோசேயினிடத்திலும் ஆரோனிடத்திலும் முறுமுறுத்த போது அந்த நிகழ்வை அங்கு ஆண்டவருக்கு அறிவிக்கப்படுகின்றது. பசியால் மாண்டு போகவா எங்களை அழைத்து வந்தீர் என்று சொல்லி கேட்ட அந்த மக்களுடைய அந்த கேள்வி அங்கே ஆண்டவருக்கு தெரிவிக்கப்பட்ட போது மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகின்றேன், நான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றேன், வானத்திலிருந்து அப்பத்தை பொழிந்து உங்களுடைய பசியை போக்குவதற்கு நான் விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லுகின்றதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. காலையிலே அப்பத்தையும் மாலையில் இறைச்சியையும் கொடுத்து அங்கே அவர்களுக்கு உதவி செய்கின்றார். மனம் சோர்ந்து போன வேளை, கவலைகள், கண்ணீர், பசி, பட்டினி நம்மை ஆட்கொள்ளுகின்ற நேரங்கள், பலவீனங்களினாலே நாம் பிடிக்கப்படுகின்ற அந்த நேரங்களில் எல்லாம் உடனிருக்கின்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராக இன்றும் நம்மோடு கூட செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றார். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியர் அருள் திரு அறிவர் இஸ்ரவேல் செல்வநாயகம் அவர்கள் தன்னுடைய பாடல் வரிகளிலே ஆண்டவருடைய அந்த உதவி செய்கின்ற பண்பை குறிப்பிடுகின்ற போது மிக தெளிவாக இவ்வாறு தன்னுடைய பாடல் வரிகளிலே குறிப்பிடுகின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். முடிந்தது இவ்வாழ்வு என்னும் முன்னே பயம் வேண்டாம், முடிவில் தொடரும் தொழிலில் வாழ்வில் புதுமை பின் காண்போம். முடிந்தது வாழ்வு என்னும் முன்னே பயம் வேண்டாம், முடிவில் தொடரும் தொழிலில் வாழ்வில் புதுமை பின் காண்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். மரணம் கண்டோர் மறைந்தார் என்ற மனதுக்கம் வேண்டாம், மரணம் வென்ற மன்னர் இயேசு நம்மோடு இருக்கிறார். மரணம் கண்டோர் மறைந்தார் என்ற மனதுக்கம் வேண்டாம், மரணம் வென்ற மன்னர் இயேசு நம்மோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். உயிர்த்தெழுந்து உலகை வென்ற ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நம்மோடு கூட இருக்கின்றார். உள்ளம் சோறுகின்ற வேளைகளை நமக்கு உதவி செய்கின்றார். வாழ்வு முடிந்தது என்று சொல்லுகின்ற நிலைகளை நமக்கு உதவி செய்கின்றார்.
பயம் நம்மை ஆட்கொள்ளுகின்ற வேளையிலே நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றார். பயத்தோடும் கலக்கத்தோடும் எதிர்பார்த்தது நிறைவேறாத நிலையிலே ஏமாற்றத்தோடும் எம்மாவூர் நோக்கி பயணம் செய்த சீடர்கள் இரவு வேளை வந்தபோது தங்களோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருந்தி கேட்கின்றார்கள். இரவு ஆகிவிட்டது, இது எங்களோடு கூட தங்கியிரும் என்று சொல்லி வருந்தி கேட்கின்றார்கள். தங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்கள் வருந்தி கேட்டுக்கொண்ட மாத்திரத்திலே அங்கே அவர்களோடு கூட அவர் தங்கியிருந்தார் என்று சொல்லி திருமறையின் அந்த பகுதி சொல்லுகின்றதை நாம் படிக்க முடிகின்றது. ஆம், அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களுடைய கானான் நோக்கிய பயணத்திலே உடனிருந்து உரையாடி உதவி செய்த கடவுள், எம்மாவூர் நோக்கிய பயணத்திலே சீடர்களோடு கூட பயணம் செய்து உரையாடி அவர்களுக்கு உதவி செய்த கடவுள், வாழ்க்கை என்னும் பயணத்திலே நம்மோடு கூட அவர் உரையாடுகின்றவராக, நம்மோடு கூட உடனிருந்து உரையாடி நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராக அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. அவர் நம்மோடு கூட உடனிருக்கின்ற நிலையிலே நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வது நம்முடைய கரத்திலே இருக்கின்றது. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அவருடைய சத்தத்திற்கு செவிமடுத்து அவர் நம்முடைய உள்ளங்களிலே தங்குகின்ற நிலையிலே நாம் நம்முடைய இதய கதவை திறந்து கொடுப்போம் என்று சொன்னார். நம்முடைய இதயங்களை நாம் தூய்மைப்படுத்தி அவர் தங்குகின்ற நிலையிலே நம்முடைய இதயங்களை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்வோம் என்று சொன்னார். கடவுள் விரும்பாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றி கடவுள் விரும்புகின்ற வாழ்விற்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னார். அன்று எப்படி கானான் நோக்கிய பயணத்திலே இஸ்ரவேல் மக்களோடு கூட உடன் இருந்தாரோ, எம்மாவூருக்கு நேராக சென்ற சீடர்களோடு கூட பயணம் செய்து அவர்களோடு கூட உரையாடி அவர்களுக்கு உதவி செய்தாரோ, அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மோடு கூட உரையாடி நம்முடைய தேவைகளை அறிந்து நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு உடனிருக்கும் ஆண்டவரிடத்திலே நம்முடைய கஷ்டங்கள் அல்லது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தெரிவித்து அவரை இறுக்கமாய் பிடித்துக் கொண்டு கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து முன்னேறி செல்வோம். உடனிருக்கும் ஆண்டவர் தாமே உங்களோடு உரையாடி உங்கள் தேவைகளை அறிந்தவராய் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக நம் அனைவரையும் தொடர்ந்து பலப்படுத்துவாராக. ஆமென். ஆண்டவரின் அருள் நிறைந்த வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் பற்றுறுதி அறிக்கையின் வழியாக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர் தொழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் இணைந்து ஞான பாடல்களிலே 437வது ஞான பாடலை இணைந்து பாடுவோம். கர்த்தாவே இறங்கும், முன்னிலை ஆகுமே, மெய்பக்தர் நெஞ்சில் இப்போதும் வந்தனல் கூட்டுமே என்கிற 437வது ஞான பாடலை இணைந்து பாடுவோம். Kallankuzhi
நல்ல ஆண்டவரே, கிருபையின் ஈவாக நீர் எங்களுக்கு தந்த ஒரு புதிய மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளின் நல்லதொரு காலை பொழுதற்காக கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய மாபெரும் கிருபையினாலே 2020 ஆண்டிலே அடியெடுத்து வைத்த நாங்கள் 4 மாதங்களை நிறைவு செய்து உம்முடைய அருளினாலே 5வது மாதத்திலே நாங்கள் அடியெடுத்து வைக்கும்படியாக எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ததை நினைத்து எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். கடந்த காலங்கள், கடந்த வேளைகளை எல்லாம் எங்கள் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாங்கள் ஒரு விசை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரை, எத்தனையோ பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் கொள்ளை நோய்கள் வேகமாக பரவி ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் கடவுளங்களை தாங்கி அரவணைத்து பாதுகாத்து ஆண்டவரே இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தி வந்த உடைய மாபெரும் அன்பிற்காக கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். திருச்சபையை கடவுள் பொறுப்படுத்திக் கொள்கின்றேன். கடந்த மாதம் முழுவதும் திருச்சபையோடு ஆண்டவருடைய பிரசன்னம் உடன் இருந்தது. திருச்சபையின் திருப்பணிகள் சிறப்பாய் நடைபெற கடவுள் உதவி செய்தீர். ஆண்டவரே, உடைய திருச்சங்கத்திலே ஆண்டவரே ஒன்று கூடி உம்மை தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும் திருச்சபையின் வழியாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை தொடர்ந்து சிறப்பாய் நிறைவேற்ற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீரே. அதை நினைத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். தேவையில் இருக்கின்ற மக்களுக்காக ஆண்டவரே திருச்சபையாக நாங்களும் உதவி செய்கின்ற அந்த நல்ல ஒரு வாய்ப்பினை கடவுள் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தீர். அதை நினைத்து கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இதற்கு காரணமாக இருந்த எல்லாரையும் கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, திருச்சபையினுடைய அனைத்து குடும்பங்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றோம். கடந்த மாதம் முழுவதும் எல்லா குடும்பங்களையும் கடவுள் பாதுகாத்து இருக்கின்றீர். எல்லா குடும்பத்தின் நம்முடைய பிள்ளைகளையும் கடவுள் வழிநடத்தி இருக்கின்றீர். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான தண்ணீரையும் அப்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இம்மட்டும் உடன் இருக்கின்ற கடவுள் கிருபையாக தந்த இந்த புதிய மாதத்திலும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. எந்த தீங்கிற்கு நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்காதபடி கடவுள் பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த பயங்கரமான உலகத்திலே கொள்ளை நோய் வேகமாக பரவி கொண்டிருக்கின்ற காலத்திலே கடவுள் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அரணாய் கோட்டையாய் அடைக்கலமாய் தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்து வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கின்றோம். குடும்பங்களிலே காணப்படுகின்ற சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அத்தனை பேரையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அத்தனை பேருக்கும் தேவையான நல்ல பலனை கடவுள் தருவீராக. ஆண்டவரே, அனுதினமும் தேவையான எல்லா நன்மைகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கடவுள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைமைகள் எங்கள் தேசங்களை விட்டு மாறி போய் ஆண்டவரே திருச்சமூகத்திலே நாங்கள் திரும்பவும் ஒன்று கூடி ஆண்டவரே நாங்கள் இணைந்து எங்கள் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ளுகின்ற காலங்களை விரைவாய் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே, பசியோ பட்டினியோ குடும்பங்களிலே வராதபடிக்கு எல்லா குடும்பத்தின் நம்முடைய பிள்ளைகளையும் யாரை கொண்டாவது எங்கள் ஆண்டவர் போஷித்தருள வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உலக நாடுகளுக்காக எங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். சுவாமி, கொரோனா வைரஸினாலே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற தேசங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே நாங்கள் தந்து நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, அந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் மடிந்து போன சூழ்நிலையிலே, லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவரே என்று சொல்லி கதறுகின்ற கதறுதல்கள் எங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். உயிரிழப்புகளை எங்கள் ஆண்டவர் தடுத்து நிறுத்துவீராக. பாதிக்கப்பட்டிருக்கின்ற தம்முடைய மக்கள் விரைவாய் விடுதலையை பெற்றுக் கொள்ள கடவுள் உதவி செய்வீராக. ஆண்டவரே, புதிதாக யாரும் இந்த தொற்றிற்கு ஆளாகாதபடிக்கு எங்கள் ஆண்டவர் கிருபையாக இறங்குவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். இந்திய தேசத்திற்காகவும் எங்கள் ஆண்டவரை நோக்கி செபிக்கின்றோம். ஆண்டவரே, உடைய தேசத்திலும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் அநேகம் இருக்கின்றார்கள். ஆண்டவரே, அவருடைய சுகத்திற்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, கடவுள் கிருபையாக இறங்கும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். எங்கள் தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக சென்னை பகுதியை எங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளுக்கு நாள் ஆண்டவரே 100க்கும் அதிகமான மக்கள் ஆண்டவரே இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே
கடவுள் கிருபையாக இறங்கி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். உயிரிழப்புகள் இல்லாதபடி கடவுள் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த தொற்றினுடைய ஆண்டவரே அந்த வேகம் குறைவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். நோய் தொற்று இல்லாத மாநிலமாக, நோய் தொற்று இல்லாத நாடாக, நோய் தொற்று இல்லாத தேசங்களாக எங்களுடைய தேசங்கள் மாற்றப்பட ஆண்டவரே உதவி செய்தல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே பசியினாலும் பட்டினியினாலும் வாழ்கின்ற மக்கள் எத்தனையோ பேர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே இருப்பதை அறிந்து வாரத்தோடு எங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேசங்கள் எல்லாம் பொருளாதாரத்திலே மிகவும் பின்னான ஒரு சூழ்நிலைக்கு செல்கின்றதை அறிந்து எங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். சுவாமி, இதை நிலை நீடிக்கும் என்று சொன்னால் பசியினாலும் பட்டினியினாலும் தேசங்களிலே ஆண்டவரே உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் என்று சொல்லுகின்றார்கள். ஆண்டவரே அப்படிப்பட்ட நிலைமைக்கு எங்கள் ஆண்டவர் தேச ஒப்புக் கொடுக்க மாட்டீர் என்று சொல்லுகின்ற அந்த நம்பிக்கையோடு கூட உடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே குமரி மாவட்டத்திற்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் மாவட்டத்தை தொடர்ந்து கடவுள் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே எந்த விதமான தீங்கிற்கும் யாரையும் ஒப்புக் கொடுக்காதபடிக்கு எங்கள் ஆண்டவர் தொடர்ந்து பாதுகாத்துள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கவலையோடு கண்ணீரோடு கூட இருக்கின்ற மக்கள் ஆண்டவரே விரைவாயிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ள என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்துப் போகிறேன் என்று சொன்ன கடவுள் உடைய சமாதானத்தினால் தம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் நிறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கிராமத்திலே வாழ்கின்ற எல்லா மக்களுக்காகவும் எங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே வழங்குகின்ற அமைதியும் ஆண்டவர் அளிக்கின்ற சுகமும் பலனும் எல்லா குடும்பங்களிலும் நிறைவாய் தங்கி இருக்க ஆண்டவர் உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபை மக்களாய், இந்த கிராமத்தின் மக்களாய், எங்களுடைய இந்திய தேசத்தின் மக்களாய் ஆண்டவரே கடமைகளின் நிமித்தமாகவும் கல்வி நிமித்தமாகவும் அயல் நாடுகளில் இருக்கின்றவர்களுக்காக எங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பாரத்தோடு நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே இம்மட்டும் கடவுள் தம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே உடனிருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வருவதை நினைத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். கடவுள் தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளோடு கூட இரும், நல்ல பாதுகாவலை கடவுள் தாரும். எந்த தீங்கிற்கு நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்காதபடி ஆண்டவர் வழி நடத்தும். குடும்பத்தாருக்கு நல்ல செய்திகளை அறிவிக்கவும் அதை கேட்டு குடும்பத்தார் சந்தோஷப்படவும் ஆண்டவர் உதவி செய்தல்ல வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். விரைவாய் தேசங்களிலே இயல்பு நிலைகள் திருப்பி தூரமான இடங்களில் இருக்கின்றவர்கள் இல்லத்திலே வந்து எங்கள் ஆண்டவரை மாட்சிமைப்படுத்துகின்ற நல்ல கிருபைகளை கடவுள் தொடர்ந்து தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு விசை கூட உடைய திருச்சபையினுடைய அனைத்து குடும்பங்களையும் எங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே தருகின்றோம். ஆண்டவரே நீண்ட காலங்களாக பலவீனமாய் இருக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவீனங்களை மாற்றி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் விரைவாய் விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும் என்று சொல்லி உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே பச்சிளம் குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடன் இருப்பீராக, பலவீனங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. குடும்பங்களுக்காய் உழைக்கின்ற பெற்றோருக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை கடமைகள் செய்ய முடியாத சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் குடும்பங்களின் வாழ்விற்காய் தம்முடைய பிள்ளைகள் மேற்கொள்கின்ற முயற்சிகளை எங்கள் ஆண்டவர் வாய்க்க பண்ணும் என்று சொல்லி உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். முதியவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல பலனையும் ஆற்றலையும் கடவுள் தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட எல்லா மக்களையும் இந்த வேளையிலே நாங்கள் நினைவு கூர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக எங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்ன நிலையிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்டார்களோ ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே தொடர்ந்து உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதே பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இரும், குடும்பமாய் கடவுள் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். சபைக்குழு அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளையும் கடவுள் தொடர்ந்து குடும்பமாய் ஆசீர்வதித்தருள்வீராக. அருமையான சேர்ந்து பதவிற்காக அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே நம்முடைய மகனையும் அவருடைய குடும்பத்தையும் கடவுள் தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூர்ந்து ஒரு புதிய வயதிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற எங்கள் திருச்சபையின் அன்பான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் உடனிருந்து ஆசீர்வதித்த கடவுள் புதிய ஆண்டில் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபையாக நம்முடைய பிள்ளைகளை வாழ்க 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 என்று சொல்லி வாழ்த்தி நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற கடவுள் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். திருமண நாட்களை நினைவு கூறுகின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக எங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே குடும்பமாய் நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட பேசின உடைய வார்த்தைகளுக்காக எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் எங்களை விட்டு தூரத்தில் இருக்கின்ற ஆண்டவர் அல்ல. ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் எங்களுடன் இருக்கின்ற ஆண்டவர் என்று சொல்லி திருமலையின் வழியாக இந்த நாளிலே நாங்கள் ஒரு விசை கூட
கூட அறிந்து கொள்வதற்கு கடவுள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். உடன் இருக்கின்ற ஆண்டவர் எங்களோடு கூட உரையாடுகின்ற ஆண்டவராக இருக்கின்றீர். உடன் இருக்கின்ற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராக நீர் இருக்கிறீர் என்று சொல்லுகின்ற அந்த ஆழமான சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கடவுள் தந்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். எங்களுடன் இருக்கின்ற கடவுள் எங்களோடு கூட உரையாடுவீராக, எங்களுடைய தேவைகளை அறிந்து எங்களுக்கு தொடர்ந்து நீர் உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருக்கின்ற நிலையிலே, எங்களோடு கூட உரையாடுகின்ற நிலையிலே, எங்களுக்கு உதவி செய்கின்ற நிலையிலே எங்களுடைய வாழ்வையும் நாங்கள் தொடர்ந்து அமைத்துக் கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கின்றோம். ஒரு புதிய ஆண்டவரே மாதத்திலே நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. கடந்த மாதம் எங்களுக்கு மிகுந்த வேதனை நிறைந்த மாதமாக அமைந்தது உண்டு ஆண்டவரே. இல்லத்திற்குள்ளாகவே அடைபட்டிருந்த சூழ்நிலைமைகள் ஆண்டவரே, பல மக்கள் ஆண்டவரே கொடியே ஆண்டவரே வைரஸினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே உயிரிழந்து போன சூழ்நிலைமைகள் ஆண்டவரே. தேசத்தை எல்லாம் நாங்கள் நிரப்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதம் அப்படி அல்ல ஆண்டவரே. இந்த மாதத்தினுடைய நாட்கள் எங்களுக்கு அமைதி நிறைந்த நாட்களாக, இயல்பு நிலை திரும்புகின்ற நாட்களாக இந்த மாதத்தினுடைய நாட்கள் எங்களுக்கு அமைய ஆண்டவரே உதவி செய்தல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கின்றோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த காணொலி காட்சியின் வழியாக இந்த தொழுகையிலே பங்கு பெற்ற எல்லா தம்முடைய பிள்ளைகளையும் எங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே நாங்கள் சொல்லிக்கின்றோம் ஆண்டவரே. அனைவரையும் கடவுள் குடும்பமாய் ஆசீர்வதியும். நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கடவுள் சந்தியும். ஒருபோதும் கைவிடாத கடவுள், எல்லா சூழ்நிலைகளிலும் உடனிருக்கின்ற கடவுள், நம்முடைய பிள்ளைகளோடு கூட உடனிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கின்றோம். தீமைகள், துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், இல்லாய்மைகள் எல்லாருமே அனைத்திற்கும் எங்களை விலக்கி ஆண்டவர் தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை தாழ்த்தி எங்கள் ஆண்டவர் திருக்கரத்திலே முழுமையும் நாங்கள் எங்களை கையளிக்கின்றோம். சகல துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவருக்கே நாங்கள் அர்ப்பணம் செய்கின்றோம். அருளாளர் இயேசுவின் வழியாக கேட்கின்றோம். எங்கள் ஜெபத்தினை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவியின் நீங்காத உறவும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.